ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு வேணி விலாக்ஸ். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். வாங்க விலாக்கு போகலாம். இன்றைக்கி என்னென்னா ஒரு டிப்ஸ் தாங்க. நான் யூஸ் பண்ணுற மெத்தடை உங்களுக்கு சொல்லித்தரணுங்க. எனக்கு இதில் மணியும் சேவிங்ஸுங்க, டைமும் சேவிங்ஸ் தாங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ஏதாவது வீடியோ தேவைன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் போடுறேனுங்க. நிறைய டிப்ஸு ட்ரிக்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணுறத போடுறேனுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸுங்க. பாருங்கள், வாங்க பார்க்கலாம். இதாங்க காலைல கிளம்புறதுக்கு எல்லோரும் அறிபறியாக கிளம்பணும். எனக்கு இந்த ஒரு பாக்ஸ் எடுத்தால் என்னோடய டைமே மிச்சங்க. நாங்கள் 4 பேரும் 8:30க்கெலாம் வெளியில் கிளம்பிடுவோங்க. அந்த டைம் நாங்கள் இந்த ஒரு பாக்ஸை வச்சு நான் முடிச்சிட்றேனுங்க. என்னென்னு பார்க்கலாங்களா? இது இந்த கேக்கு மேலே இருக்குல்லங்க கவரு, அந்த மூடி தானுங்க. இது வாங்கி 8 வருஷம் ஆச்சுங்க. இந்த கேக் வெட்டும்போது சரி இந்த இதை ஏன் தூக்கி குப்பையில் போடுவானேன்னு சொல்லிட்டு முதல்ல இதில் வெங்காயம் தக்காளில் வச்சு பார்த்தேனுங்க. செட் ஆகலை. அதுக்கப்புறம் தான் சரி இதை மேக்கப்புக்கு போட்டுடலாம்னு சொல்லிட்டு போட்டேனுங்க. அப்புறம் எண்ணெயெல்லாம் வைக்கிறாங்களா, அதனால் அந்த கவர் இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கும்போது கொடுப்பாங்களங்க, சேரீலாம் பர்ச்சேஸ் பண்ணும்போது. அதனால் இது நல்லா எண்ணெயை அப்சர்வ் பண்ணுதுங்க. அதனால் இதையே வெட்டி அடியில் போட்டிருக்கேனுங்க. அதுக்கு தனியாக வேறு நியூஸ் பேப்பர் அப்படிலாம் காசு போட்டு வாங்கினாங்க. நம்மளுக்கு வரதை எப்படி யூஸ்ஃபுல்லாக ஆக்கிக்கணும்னு தாங்க நான் ட்ரை பண்ணுவேன். தனித்தனியாக காசு போட்டு வாங்க மாட்டேங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒரு ரூபாயும் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். அதனால் ஒரு ரூபாய் வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்க. இதில் பாப்பாவுக்குள்ள எண்ணெய், எங்களுக்குள்ள எண்ணெய், பாப்பாவுக்குள்ள சீரம், ஹெர்பல் ஆயிலு, இதெல்லாம் பாப்பா யூஸ் பண்ணுவாளுங்க. டீனேஜ் இல்லைங்களா? அதனால் சரி நம்ம முட்டுக்கட்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்ருக்கோங்க. எல்லாத்துக்குமே ஓகே சொல்ல மாட்டாங்க, ஒரு சில விஷயத்துக்கு மட்டும்தாங்க. அப்புறம் இது எனக்காக வாங்கியிருக்கேங்க. எனக்கு ரொம்ப சிக்காக இருக்குங்க. நான் சின்ன பிள்ளையிலேருந்து என்ன சிக்கு எடுத்தாலும் அடுத்த நாளே சிக்காயிக்குங்க. அதுவும் தலை குளிச்சோன்னா தேங்காய் நார் மாதிரி ஆகி போயிருங்க. எனக்கு இந்த ஒரு சீரம் 1 மாதமாக தாங்க இப்போ யூஸ் பண்ணுறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. ஆனால் அதிகமாக தேய்க்கக்கூடாதுங்க. எதாவதாலும் அளவுக்கு முன்ன அமுதம் நஞ்சு தானேங்க. அதனால் எனக்கு இது ஓகேங்க. ஆனால் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்காக இருக்கவங்க. இது டிபார்ட்மெண்ட்டில் 250 நினைக்கிறேங்க. இது நல்லா இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு யூஸாக இருக்குங்க. நல்லா சிக்கு எடுக்குது, முடி வேஸ்டேஜ் ஆகிறதில்ல. எனக்கு தெரிஞ்சு யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்னால் எனக்கு யூஸ் ஆகுறதுங்க கரெக்டாக. வேணால் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பவுட்ரு எல்லாருமே இந்த ஒரே பவுட்ரு தாங்க யூஸ் பண்ணிக்குவோம். இதில் இருக்கிறது மட்டும் தாங்க நாங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிக்குவோம். அப்புறம் இந்த கிளிப்பு, பின்னு, நம்ம எங்கேயாவது வேலைக்கு கிளம்பும்போது தான் ஊக்க காணோம், ஹேர் பின்னை காணோம், கிளிப்பை காணோம் அப்படின்ட்டு வைப்போம். அதனால் இதை எல்லாத்தையும் ஒரே கவரில் போட்டுட்டு, இது சிப்லாக் கவர் தாங்க. அதனால் இந்த கவர்லேயே போட்டுட்டு அப்படியே வச்சிட்றதுங்க. ஏன்னா இது விசிபிளாக தெரியுதுங்களா? ஏதாவது இல்லைனாலும் தெரிஞ்சு போயிருங்க. நம்ம வாங்கிட்டு அதை ஃபில் பண்ணிக்கலாங்க. இதில் தீர இதில் திரும்ப ஃபில் பண்ணிடுவாங்க. என்னென்னா தீருதோ அதை ஃபில் பண்ணிடுவாங்க. அப்போ தாங்க கரெக்டாக இருக்கும். இது நான் இந்த பாக்ஸை 8 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதேமாரி மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிறோங்க. அப்புறம் இந்த மாதிரி பொட்டுங்க, நான் சின்ன சைஸு பெரிய சைஸு அது மாதிரி வச்சுக்கணுங்களா. அதனால் எதுவும் வருஷ கணக்கு 2 இயர்ஸ் கூட கிடக்குங்க அப்படியே எனக்கு. இது 10 ரூபா தாங்க பொட்டு. இதுக்கு தனியாக நம்ம பொட்டு வைக்கிறதுக்காக 50 60 ரூபான்னு அட்டைலாம் வாங்க மாட்டேங்க. இந்த 10 ரூபா மேக்ஸிமம் ஒரு வருஷத்துக்கே ஓடிடுங்க. இந்த 2 கவரும் தனித்தனியாக இருந்தால் அதான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு செல்லோ டேப் போட்டு 2 ஜாயிண்ட் அடித்து வச்சுருக்கேனுங்க. அப்படியே பார்த்தா டவக்கணத்துலேருந்து எடுத்துக்கலாங்க. பொட்டுனா இதில் இருக்குது, ஹேர் பின் அதில் இருக்குதுன்னு எடுத்துக்கலாங்க. அதனாலங்க எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. நம்ம ஒரு விசேஷத்துக்கு கிளம்புறோன்னா அப்போ தான் ஊக்க காணோம் அதுன்னு கிடப்போம். அதனால் இது எனக்கு ரொம்ப கை கொடுக்குங்க. பிள்ளைங்களும் அதை எடுத்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்புறம் பாப்பா ஐலைனில் தான் போட்டு வைப்பாளுங்களா, அவளுக்கு ஒன்று முடிய போது அதனால் இன்னொன்று வாங்கி அதிலே வச்சுட்டேனுங்க. அப்புறம் பையனுக்குள்ளது தனி சீப்பு, எங்களுக்குள்ளது, பாப்பாவுக்குள்ளது, எங்கள் வீட்டுக்காரருக்குள்ளது, அது மாதிரி எல்லாத்துக்கும் தனித்தனியாக சிக்கு எடுக்கிற சீப்பு எல்லாமே அதிலே வச்சுருவாங்க. எல்லோரும் ஒன்றா யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா லேடிஸில் 2 பேர், அதனால் பொடுகு இருக்கும், பேன் இருக்கும். அதனால் அப்புறம் ஈர்குழிலாம் யாரும் இப்போல்லாம் யூஸ் பண்ணுறேன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெயின் சீப்பு மெயினுங்க. பாப்பா ஸ்கூல் போகிறாளுங்களா, அதனால் இப்போ அவளுக்கும் தனி சீப்பு, எனக்கு தனி சீப்புங்க. எல்லாமே தனித்தனியாக இருக்குங்க, பொடுகு வந்துடக்கூடாதுன்னு. அப்புறம் ஃபேர் அண்ட் லவ்லி இதுதாங்க. ஆனால் 4 பேருமே இதுதாங்க போட்டுக்குவோம். அதனால் ஓகேங்க. அப்புறம் குங்குமம், ஸ்கெட்ச் கிளிப்பு, அது மாதிரி இது எல்லாமே இதிலே ஒன்று போட்டு வச்சிட்டோன்னா எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகிக்குங்க. அதனால் எல்லாத்தையும் இதிலே வச்சுருக்கேனுங்க. அப்புறம் மெயினுங்க,
இது பையன் யூஸ் பண்ணுவாருங்க. அப்பப்போ நாங்களும் யூஸ் பண்ணிக்குவோம். அதனால் சின்னதாக வாங்கி அது இந்த டப்பாக்குள்ளேயே ஏன் இடத்த அடைப்பானே அப்படின்னு. அதில் கேஸாக இருக்கும், இதுனா நல்லாயிருக்கும் வாசமாக அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டேனுங்க. அப்புறம் இப்போ யாருங்க சாந்து பொட்டுலாம் யூஸ் பண்ணுறீங்க? நான் சாந்து பொட்டு தாங்க யூஸ் பண்ணுவேன் மேக்ஸிமம். அதனால தாங்க அந்த பொட்டு எனக்கு வருஷத்துக்கு எல்லாம் வரும். ரெட் கலர் தீர்ந்து போச்சுங்க, ஒயிட்டு தான் இருக்குது, வாங்கணுங்க. நாங்கள் சாந்து பொட்டு நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேனுங்க. நம்மளுக்கு அந்த பசெல்லாம் ஒட்டாமல் நீட்டாக இருக்குங்க. அதனால் சாந்து பொட்டே பெஸ்ட்டுங்க. அதனால் எனக்கு இந்த ஒரு பாக்ஸ் எடுத்தேன்னா காலையில் எல்லோரும் குளிச்சுட்டு வந்தாங்களா டக்கு டக்குன்னு ரெடி ஆயிடுவாங்க. இந்த ஒரு பாக்ஸ் இருந்தால் போதுங்க. இல்லைன்னா தனியாக சீப்பை காணோம், இதை காணோம், பவுடரை காணோம், எண்ணெய் காணான்னு கிடப்பாங்க. அதனால் இது ஒன்று இருந்ததுன்னா காலையில் டக்கு டக்குன்னு கிளம்பிடுவாங்க. நாங்கள் எல்லாமே 8:30க்கு வீட்டை விட்டு கிளம்பிடுவோங்க. அதனால் காலைல 7 மணிலேருந்து பையன் போயிடுவார், பொண்ணு போவாங்க, நாங்கள் போயிடுவோம். அதனால் இது ஒன்று இருந்ததுன்னா எல்லோரும் டக்கு டக்குன்னு கிளம்பிட்டு வருவாங்க. அப்புறம் காலைல குளிச்சுட்டு வந்தோடனே பட்ஸு கேட்பாங்க. அதனால் அது பட்ஸையும் அது மேலே வச்சுருக்கேங்க. இந்த பாக்ஸை பற்றி சொல்லணுங்க, நான் 17 வருஷம் ஆச்சுங்க இந்த பாக்ஸு. அப்போ இந்த பிராண்டு சோப்பு வந்து ஃபேமஸாக இருந்துச்சு. ஒரு 3 சோப்பு வாங்கினா அந்த டப்பா ஃப்ரீன்னு சொல்லவும் அப்போ விலை கம்மியாக இருக்கும் வாங்கினேனுங்க. விலை கூட இருந்தால் வாங்க மாட்டேனுங்க, விலை கம்மியாக இருந்தால் தாங்க வாங்குவேன். அது அப்போ யூஸ் பண்ணிட்டு இப்போலாம் ஒரே பிராண்டு தாங்க. அப்புறம் பர்ஸ் யாருங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கா? இந்த பர்ஸும் பார்த்தீங்கன்னா தெரியும், காசு போட்டுலாம் வாங்க மாட்டேங்க, ஏதாவது ஃப்ரீயாக வரதை யூஸ் பண்ணிக்குவானுங்க. அப்புறம் இதில் வந்து பைசா, இது மாதிரி நோட்டு, சில்லறை காசு அது மாதிரி வச்சுக்குவேனுங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் ஜிபே பண்ணிகிட்ருக்க முடியாது இல்லைங்களா, எந்த நேரமும் நெட்டு கிடைக்காது. அதனால் எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. யாருக்கு எமர்ஜென்சியோ பைசா எடுத்துக்கோங்க. அப்புறம் இது மெயினுங்க, காலைல யூனிஃபார்ம் போட்டோன்னு தான் சட்டை பட்டனை காணோம் பிஞ்சிடுச்சு அப்படிங்குவாங்க. அந்த பட்டன் இல்லாததுக்காக ஒரு சட்டையாங்க எடுக்க முடியும். அதனால் அப்போதைக்கு தேவைப்படுன்றதுனால இதிலேயே ஊக்கு, பட்டனு, ஊசி, நூல் எல்லாமே இதிலே வச்சுருப்பேனுங்க. யாருக்கு என்ன தேவையோ அந்த பட்டன் கூட நான் காசு போட்டு வாங்கலைங்க. பழைய சட்டைலாம் இருக்குது இல்லைங்களா, அதில் உள்ள பட்டன்லாம் எடுத்து வச்சுக்குவேனுங்க. அந்த கலர் மேட்ச் பண்ணி தைச்சி விட்ருவேனுங்க. எதுவும் கிழிஞ்சு போச்சுன்னா தைச்சி போட்டுக்கோங்க, அதுக்காக தூக்கிட்டுலாம் போட்டுற மாட்டோங்க. ஏன்னா நம்மளோட ஒரு ரூபாயும் நம்மளுக்கு முக்கியங்க. இப்போ யார் தைச்சி போடுறேன்னு சொல்லுங்கள். அப்புறம் நெயில் கட்ரு இதெல்லாம் இதுலேயே வச்சுருவேனுங்க. இது விசிபிளாக தெரியாதனால என்ன இருக்குது இல்லைன்னு பார்த்துக்கிறதுக்கு இந்த சிப்லாக் கவரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அப்புறம் அந்த டிஸ்கோ லப்பரு வச்சுருப்பேங்க. அதுக்கு எதுக்காவது திடீர்னு தேவைப்படும், அதனால் அதுவும் இதுலேயே வச்சுருக்கேனுங்க. குழந்தைங்களுக்கு எதுக்காவது தேவைப்படும், அதனால் ஏதாவது தேவைன்னா உடனே எடுத்துக்கிற மாதிரி. இதெல்லாம் கையில் நம்ம தேடும் போது கிடைக்காதுங்க, அதனால் இதிலேயே வச்சுக்கிறது. இந்த டூத் பிக்கு, லிப் பாமு, சந்தன பேஸ்ட்டு, குங்கும பேஸ்ட்டு, அதுலேருந்து எக்ஸ்ட்ரா எப்பயாவது தேவைப்படுறது மட்டும் இதில் வச்சுக்கிறதுங்க. அப்புறம் மெயின் தீப்பெட்டிங்க. கேண்டில்லாம் கிடச்சிருங்க, தீப்பெட்டி கிடைக்காது. அதனால தான் தீப்பெட்டி இதில் ஒன்று போட்டுச்சுக்கிறது. ஏதாவது எங்களுக்கு ரொம்ப தேவைன்னா இதில் வந்து எடுத்து பார்த்தோன்னா கிடைக்கும். இந்த தைலம் டப்பா அது மாதிரி எல்லாத்தையும் இதிலேயே போட்டு வச்சுக்கிறதுங்க. இந்த 2 பாக்ஸு வந்து என்னோடய தையல் மிஷின் மேலே இருக்குங்க. எப்போ வேணாலும் இதில் தேவைப்படுறத டக்குன்னு எடுத்துக்குவாங்க. இதுக்கு அத்தியாவசியமானதெல்லாம் அதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருக்கேங்க, அது அப்படியே செப்பரேட்டாக இருக்கும். என் பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க தானுங்களா, அதனால் கரெக்டாக எடுத்துகிட்டு கரெக்டாக வச்சுக்குவாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கும் நீங்கள் சொல்லி கொடுத்துருங்க, சொன்னிங்கன்னா அவங்க ஃபாலோ பண்ணிக்குவாங்க. ஒரு தடவை 2 தடவை சொல்லி கொடுத்தோன்னா எடுத்த இடத்துல வைக்கணும்னா ஃபாலோ பண்ணிக்குவாங்க. அப்புறம் இந்த ஊசியை பற்றி சொல்லணுங்க. இது பிரிக்கிற ஊசிங்க, இது பேர். இது எல்லா டெய்லர் ஷாப்லேயும் கிடைக்குங்க. நல்ல யூஸ்ஃபுல்லுங்க. எனக்கு வந்து 1 மாதம் ஒருக்கா வெயிட் போட்டே இருக்கேனுங்களா, எனக்கு பிரிக்கிறதுக்கு யூஸ் ஆகுங்க. முன்னாடி சொல்கிற மாதிரி தான், சும்மா இதுக்காக நம்ம போய் ஒரு ட்ரெஸ்ஸாங்க எடுக்க முடியும், அது பிரிச்சுட்டு நம்ம போட்டுக்கணுங்க. அப்புறம் இந்த டிப்ஸு ட்ரிக்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஒரு பயனுள்ள தகவல் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபாலோ பண்ணுறத போடுறேனுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.